வணக்கம். நான் உங்க கழுகுமலை கார்த்திகேயன் ஓதுவார். திருவள்ளுத்துணைங்கிற இந்த சேனல் மூலியமாக நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்றைய செய்தியாக எல்லாம் வல்ல கருணையே வடிவான கந்த பெருமானுடைய திருவருட்கருணையால அச்சய திருதியை பத்தி பார்க்க இருக்கிறோம். அச்சய அப்படின்னா வளர்கன்னு அர்த்தம். பொதுவாவே மாதாந்திரந்தோறும் மாதம் அமாவாசையில இருந்து பௌர்ணமியில இருந்து மூன்றாவதாக வரக்கூடிய திதிக்கு திருதியை திதி அப்படின்னு அழைக்கப்படுது. அதுல சித்திர மாசம் வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதிய அச்சய திருதின்னு அழைக்கிறோம். அச்சயன்னு சொன்னா வளர்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது போல இந்த திதியில செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வளரக்கூடிய தன்மையாக இருப்பதனாலே அச்சய திருதின்னு இந்த திதியை நம்ம அழைக்கிறோம். மேலும் இந்த பாஞ்சாலினி நம்ம சொல்லக்கூடிய திரௌபதி ஆகப்பட்டவள் இந்த உலகத்திற்காகவும் பஞ்சபாண்டவர்களுக்காகவும் சூரிய பகவானிடம் தவமிருந்து வேண்டிக் கொண்டு அச்சய திருதியை அன்று அச்சய பாத்திரம்னு ஒரு பாத்திரத்தை வாங்குறா. அந்த பாத்திரத்துல உணவுப் பொருளானதும் வளங்களானதும் குன்றாம இருக்கிறதுனால இந்த திதிக்கு மேலும் சிறப்பாக அந்த விஷயமானது அமையுது புராண ரீதியாக. ஆக இந்த திதியில நம்ம எது செஞ்சாலும் வளரக்கூடியதாக அமையுது. அதனால நகை வாங்குறது போன்ற மற்ற விஷயங்கள் மட்டும் இல்லாம புண்ணிய காரியங்கள் கூட இதுல நம்ம செய்யற பட்சத்துல அந்த புண்ணிய காரியம் மென்மேலும் பெருகுது. அதே போல அமையப்பட்ட இன்னொரு விஷயங்கிறது இந்த குளிகை நேரம். இந்த குளிகை நேரங்கிறது தினமுமே நீங்க நாட்காட்டியில பாத்தீங்கன்னா தெரியும். தினமுமே இந்த குளிகை நேரங்கிறது வரும். இந்த குளிகை நேரத்துல நீங்க எது செஞ்சாலும் ரொட்டீன் ஆகும். எப்படி இந்த அச்சய திருதிங்கிறது வளரக்கூடிய தன்மையை கொடுக்குதோ அதே போல தினமுமே இந்த குளிகை நேரங்கிறது ஒரு செயலை திருப்பி திருப்பி நம்மளுக்கு செயல்படுத்தி காட்டுகிறது. இந்த குளிகை நேரத்துல நம்மளுக்கு தேவையான நகை வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற நல்ல காரியங்களை பண்ற பட்சத்துல அது திருப்பி திருப்பி நம்மளுக்கு ரொட்டீனாகவும் திரும்பவும் செயல்படுது. ஆக இந்த குளிகை நேரத்தையும் சரி, இந்த அச்சய திருதியும் சொல்லக்கூடிய வளரக்கூடிய திருதியையும் சரி, புண்ணிய காரியங்களை ஈட்டி நல்ல செயல்களை செய்து நம்முடைய கந்த பெருமானுடைய சொந்த பெருமானுடைய அருளால் நல்ல பெறுவோமாக. கட்டுணை பூட்டிய கடலில் பாய்ச்சனும் நற்றுணையாக விளங்கக்கூடியது நம் பெருமானுடைய திருவள்ளுத்துணை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.